ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசிகாஸ் கிச்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உடனே ஹசிகாஸ் கிச்சனுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் டக்குன்னு பார்த்துலாம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான 10 மினிட்ஸில் லட்டு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 150 கிராம் அளவுக்கு கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே லட்டுக்கு மாவு வந்து சளிச்சு எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டி தட்டாமல் இருக்கணும். சளிச்ச கடலை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹேண்ட் விஸ்க் இருக்குது பாருங்கள், அது கூட வச்சு நம்ம பீட் பண்ணுறப்ப உருண்டை இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக கிடச்சிடும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே 1 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்போ நம்ம வானிலையில் ஊற்றுறப்ப அது நீளமாக வந்து வால் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா சப்பையாக வந்து தோசை மாதிரி நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து சில மாவில் தான் தேவைப்படும், சில மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா வந்து தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மாவை வந்து கிண்டி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து பூந்திக்கு ஈஸியாக வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். நம்ம குட்டீஸ்க்கெலாம் வீட்லேயே செஞ்சு கொடுத்துலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே அகலமான கடாயாக நல்ல குழியாக இருந்தால் தான் நம்ம பூந்தி பொரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு கலந்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. பூந்தி கரண்டியில் நம்ம ஊற்றுறப்ப எப்படி நம்ம பூந்தி வருதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஆயிலும் அந்தளவுக்கு ஹீட்டாக இல்லை. பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றுனதும் அப்படியே நீளமாக தண்ணியாக உடஞ்சிருச்சு. அப்போ நமக்கு பூந்தி பார்த்திங்கன்னா தோசை மாதிரி சப்பையாக கிடைக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூந்தி வந்து நல்லா ஆயிலாக குடிச்சிடுங்க. இப்போ நம்ம மாவில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் கிடச்சிடும். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் தண்ணி கலந்து ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டினேன். மாவு தண்ணியாக இருந்துச்சு, அதில் நம்ம எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துட்டு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. அதாவது இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து சின்ன கரண்டியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி ஊற்றிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா அழகாக ரவுண்டாக நம்மளுக்கு வந்து தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். ஒரே இடத்துல தட்டாமல் அப்படியே சுற்றிலும் நம்ம கையை ஷேக் பண்ணிக்கிட்டே தட்டினோன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டான அளவு பூந்தி நம்மளுக்கு ஒரே மாதிரி ஷேப்பாக கிடச்சிடும். ரொம்ப முருக விட்டுறக்கூடாதுங்க. ஆயிலில் நம்ம பூந்தியை வந்து பொரிச்சு எடுக்கிறப்ப கரெக்டாக வந்து ஒரு சைடு திருப்பி விட்டு டக்குன்னு வந்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். அடுத்து நான் பெரிய கரண்டிலையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதுலேயும் நல்லா உருண்டையாக சூப்பராக ஷேப்பாக கிடக்குது. நம்ம ஒரே இடத்துல வச்சு தட்டுறப்ப அந்த நடுவுலையே அப்படியே மாவு வந்து தோசை மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து கரண்டி போட்டு கிண்டி விடுறப்ப நல்லா உடச்சி விட்டு எடுத்திங்கன்னா அது தனியாக உதிர்ந்துருங்க. இப்போ நம்மளோட பூந்தியை எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பூந்தி எடுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே அகலமான கம்பி கரண்டி இருக்கும் பாருங்கள், அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லா பூந்தியுமே ஒரே செட்டாக எடுத்துடலாம். அதுவே நீங்கள் அரிகரண்டியில் எடுக்கிறப்ப ரொம்ப லேட் ஆகும். இப்போ நம்மளோட பூந்தி எல்லாத்தையுமே ஒவ்வொரு பேட்சாக நான் பொரிச்சு எடுத்துகிறேன். அதுக்கப்புறமா நம்ம பாகு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூந்தியை கை வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே அந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிங்கன்னா சூப்பராக வந்து பூந்தி ரெடி ஆயிரும். நான் ஒரே இடத்துல இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அடியில் தோசை மாதிரி படிஞ்சிருக்கா. இதை நம்ம லைட்டாக அரிகரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உடஞ்சி வந்துடுங்க. அப்போ நம்மளுக்கு பூந்தி வந்து தனித்தனியாகவும் கிடச்சிடும். நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக வந்துடும். நம்ம எப்போவுமே வந்து டக்குன்னு ஊற்றுறப்ப ஒரே இடத்துல நம்ம ஊற்றிட்டோம்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை உடச்சி விட்ருங்க. அப்போ நமக்கு பூந்தி நல்லா கரெக்டாக பக்குவமாக கிடச்சிடும். பூந்திக்கு பாகு காய்ச்சணும். அதுக்காக நான் இன்றைக்கி 160 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் டபுள் மடங்கு வந்து நம்ம இனிப்பு சேர்த்தா நல்லா தித்திப்பாக இருக்கும். நான் அதில் 1.25 கப் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாகு நல்லா ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பூந்திக்கு லட்டு பிடிக்கிறப்ப பாகு சேர்த்துட்டு நல்லா சூப்பராக லட்டு பிடிக்க வருங்க. நம்மளோட பாகு ஒரு சைடு நல்லா ஈஸியாக ரெடி ஆகட்டும். நீங்கள் ஊடால நல்லா செக் பண்ணிக்கோங்க கம்பி பதம் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சாலும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலராக பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு ஊடால நம்மளோட பாகுக்கு பதம் செக் பண்ணிடலாம். நல்லா ஒரு கம்பி பதம் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ முந்திரியும் கரெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பூந்தி பார்த்திங்கன்னா சூப்பராக
ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்மளோட பாகை வந்து இது கூட சேர்த்துலாம். பாகை ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான அளவு நமக்கு தெரியும். பாகை அதிகமாக இருந்தால் கூட நம்ம வேறு எதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட முந்திரி நெய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லேயே பூந்தி வந்து ஃபுல்லாக பாகை அப்சர்வ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. பூந்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாகோட சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூந்தியை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துடலாம். அதையும் நம்ம லட்டோடு சேர்த்து பிடிக்கிறப்ப நல்லா லட்டு வந்து சாஃப்டாக பிடிக்க வரும். ஈஸியாகவும் இருக்குங்க. அந்த பாகுலேருந்து உதிராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் ஒவ்வொரு லட்டாக வந்து நல்லா வந்து அழுத்தி பிடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சாதான் லட்டு நல்லா உடையாமல் சூப்பராக வரும். இப்போ நான் எல்லா லட்டையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி ஈஸியாக வச்சுறேன். ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு நட்ஸ் வச்சு பிடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். எல்லா லட்டையுமே செமையாக ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியாக 10 மினிட்ஸில் லட்டு ரெசிபி இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹசிகாஸ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.